முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குன்றத்தூர் பகுதியை சார்ந்த அபிராமி, கணவர் பெயர் விஜய், தம்பதியினருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை அஜய் 6 வயதை சார்ந்த அஜய், இரண்டாவது குழந்தை கார்மிகா என்ற 4 வயது குழந்தை. இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக, அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளிரவிலே தகாத உறவாக, திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை, தான் பெற்ற அந்த அபிராமி பெற்ற தன் குழந்தைகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து கொலை செய்திருக்கிறார். அது 2ஆம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை செய்திருக்கிறார். இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றது. அதிலே நாங்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக 25 சாட்சிகளை நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதால், குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று ஐயா அவர்கள், மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் இன்று முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்திற்கும் இறுதி மூச்சு வரை சிறை தண்டனையும், சாகும் வரை, அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 2 பேருக்குமே வழங்கி, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா 15,000 ஃபைன் விதிச்சிருக்காங்க. அதை கட்ட தவறினால் 3 ஆண்டு சிறை கடுங்காவல் தண்டனை. இதனால என்னன்னா, இந்த வருங்காலத்துல வர எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த சிறப்பான தீர்ப்பு ஐயா கொடுத்த சிறப்பான தீர்ப்பு வருங்காலத்திலே தவறு செய்பவர்கள், இந்த மாதிரி கள்ள தொடர்புனால, தவறான தொடர்புனால கொலை செய்ய, இது மாதிரி அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் கொலை செய்யாமல் இருக்க இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்கார்கள்.